கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக சற்று கண்களை மூடி ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மே துதிக்கிறோம் 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 ஐயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே. வசன தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில அநேக காரியங்கள் எப்படி நடக்குது, எப்படி போகுது, ஒன்னும் புரியலையே, வாழ்க்கை எங்கதான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளோடு நாம் இருக்கிறோம். ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதுதான் நடக்கும். நாம் தலைகீழாக நின்றாலும் நம்முடைய எண்ணங்களோ, நம்முடைய சிந்தைகளோ, நம்முடைய ஆலோசனைகளோ, நம்முடைய யோசனைகளோ நடக்காது. ஒரு சொல்லுவோமா? சில நேரங்களிலே நாம் யோசித்தது போலவே நடக்கும். நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். நம்ம எல்லாம் அப்படியே பர்ஃபெக்ட்டா நம்ம யோசிச்ச மாதிரியே நடக்கும். சோ அப்ப நம்ம என்ன நினைப்போம்? கரெக்டா போயிட்டு இருக்கு, லைஃப் எப்படி இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு, நம்ம யோசிச்ச மாதிரியே போகுது, நம்ம நினைச்ச மாதிரியே போகுது அப்படின்னு. அது இருக்காது. ஒரு பீரியட்ல என்ன பண்ணும், நமக்கு வாழ்க்கை உணர்த்தும், ஆண்டவர் உணர்த்துவார். வாழ்க்கையை நீ வாழல, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், வாழ்க்கையை நான் நடத்துறேங்கிறத ஒரு சர்டன் பீரியட்ல கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு உணர்த்துவார். அந்த நேரத்துலதான் நமக்கு தெரியும் கர்த்தர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு, கர்த்தர் தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அதுக்கப்புறம் தான் உணர்வாங்க. அது வரைக்கும் கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆண்டவர் ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் அது, ஏன் இது, ஏன் இது நடந்துச்சு, ஏன் அது நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பம் மட்டும் வராது. அல்லேலூயா. நம்ம வேலை செய்வோம், நம்ம படிப்பை படிப்போம், நம்ம போற வழியில போவோம், நம்ம வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணி எல்லாமே நம்ம இஷ்டப்படிதான். அல்லேலூயா. ஆனா கேள்வி மட்டும் யாரை கேட்போம்? சொல்லுவோமா? கேள்வி ஆண்டவரை கேட்போம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து மன்றாடுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் என்னன்னு கேட்போம். எல்லாமே அதுக்கப்புறம் தான். அல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருடைய சமூகத்தை தேட கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்டார்டிங்ல இருந்தே அதை எப்பொழுது ஒரு மனிதன் கடைபிடிக்கிறாங்களோ அப்போதான் அவங்க வாழ்க்கையில தெளிவான வழிநடத்தலுக்குள்ளாக அவங்க போக முடியும். சொல்லுவோமா? வேதத்துல
ஒருத்தங்களை குறிச்சு நம்ம இப்ப பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். எஸ்தர் ராஜாத்தினுடைய சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க நாம் கேட்போம். எஸ்தர் 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். இங்கிருந்தா நம்ம கவனிக்கணும். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். வரலையா சொல்லுவோமா? இதுல தாங்க சத்தியமே அடங்கி இருக்குது. எவ்வளவு அருமையான சத்தியம் பாருங்க. எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். வரலையா சொல்லுவோமா? எத்தனை பேர் தேவனுடைய சொற்கேட்டு நடக்கிறோம்? எத்தனை பேர் எஸ்தரை போல தன்னை வழிநடத்துறவர்களுடைய சொற்கேட்டு நடக்கிறோம்? நாம் செய்கிற தவறு என்னன்னு நமக்கு புரியுதா? புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருக்கிறதா நம்ம. அல்லேலூயா. சரி, நாம் இங்க இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம். உங்களிடத்துல ஒரு கேள்வி. எத்தனை பேர் உங்களுடைய வழி நடத்துகிறவர்கள் இல்ல உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், ஒரு தாய் தகப்பன் யாரா இருக்கட்டும், நான் ஒருத்தருடைய சொற்கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கிறேங்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா சொல்லணும். சில காரியங்கள்ல வேலை விஷயங்களை கேட்போம், மற்ற விஷயங்களை கேட்க மாட்டோம். ஏன்னா அது ஆண்டவருக்கு விரோதமான செயல். அதனால அதெல்லாம் கேட்க மாட்டோம். பாதிக்கு பாதியெல்லாம் நான் கேட்கல. எஸ்தர் எப்படின்னா, மொர்தெகாய் என்ன சொன்னாங்களோ, சித்தப்பா மொர்தெகாய் யாருன்னா எஸ்தரோட சித்தப்பா. அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க எஸ்தருக்கு. அப்ப சித்தப்பா தான் எடுத்துட்டு போய் வளர்த்துற. தன்னுடைய சித்தப்பா சொன்னபடி தன்னுடைய சின்ன வயசுல இருந்து ராணி ஆனதுக்கு அப்புறமும், எப்படி ராணினா ராணி பேச்ச மத்தவங்க கேட்கணுமா, மத்தவங்க பேச்ச ராணி கேட்கணுமா? ராணி பேச்சதானே மத்தவங்க கேட்கணும். ஆனா தான் மகாராணி ஆனதுக்கு அப்புறமும் சொற்கேட்டு நடந்தவர்கள் தான் எஸ்தர் ராஜாத்தி. வரலையா சொல்லுவோமா? அதுபோல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல வழிகாட்டி இல்ல ஒரு நல்ல தாய் தகப்பன் அவர்களுடைய சொல்ல கேட்டு நான் சரியா நடந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பேச்சை கேட்டுதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, என்னைக்குமே மற்றவர்களுடைய சொல் பேச்சு கேட்கறது விட்டு விடுகிறோம். நான் சொல்றது உங்க நண்பர்களுடைய பேச்சை கேட்க, ரெகோபோத்தை போல உங்களுடைய ரெகோபயாம போல உங்களுடைய நண்பர்கள் பேச்சை கேட்க சொல்லல. இல்ல மற்ற யாராவது உங்களோட வளர்ந்தவர்களுடைய பேச்சை கேட்க சொல்லல. உங்களை வழிநடத்துறவங்களுடைய பேச்சு ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறோமா, இல்ல ரெண்டாவது ஒரு வழிநடத்துறவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கிறோமா? வழிநடத்துறவங்கன்னா போதகர், ஊழியர் அவங்க. இல்ல மூணாவது கடைசிக்கு தன்னுடைய தாய் தகப்பன் பேச்சு தான் கேட்டு, இந்த மூணுல ஏதாவது ஒருத்தவங்களுடைய பேச்சை நான் கரெக்டா கேட்டு நடக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கரெக்டா அவருடைய கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சரியான பாதையில ஒழுக்கமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறவங்க. இல்ல அப்படின்னா போதகர்கள் வழி நடத்துறவங்களுடைய சொற்கேட்டு கரெக்டா நடந்துகிட்டு இருக்கேன். அதுவும் இல்ல அப்படின்னா ஒரு நல்ல தாய் தகப்பனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால என்னோட தாய் தகப்பன் பேச்சை கேட்டே நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன். இந்த மூன்று காரியத்துல யாராவது ஒரு பேச்சையாவது நான் கேட்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஜெயாமா, அப்புறம் டேனியல் பாஸ்டர். இல்ல வயசானவங்க தான் கை தூக்குறீங்க. வயசானவங்க எல்லாம் பேச்ச கேட்கணும் அவசியம் இல்லை. வயசானவங்க பேச்ச தான் நம்ம கேட்கணும். நம்ம கேட்டு நடக்கிறோமா? ஏதாவது ஒண்ணு, இந்த மூணு நான் சொன்ன மூணு கேட்டகரியில யாராவது ஒரு கேட்டகரி. அதனாலதான் அநேக நேரங்களில நாம வாழ்க்கையில
நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெளிவான வழிகாட்டி வேணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. தெளிவான வாழ்க்கைக்கு நேரா உங்களை வழிகாட்டிட்டு போவாங்க நல்லா சொல்லல. நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு சொற்கேட்டு தான் நம்ம நடந்தாகணும். அது தேவனுடைய சத்தமோ, வழிநடத்துறவங்களுடைய சத்தமோ, இல்ல பெற்றோர் நல்ல ஆவிக்குரிய பெற்றோருடைய சத்தமோ கேட்டு வழி நடக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சொற்கேட்டு என்ன பண்ணினாரு? நடந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பிதாவுக்கு சமமான வல்லமைகள் இருந்த போதிலும் தான் எந்த அளவிற்கு மனிதனா இந்த பூமியில வளர்ந்தாரோ அதை காட்டிலும் தெய்வமாயும் அவர் இருந்தார். தெய்வ வல்லமைகளும் அவரிடத்தில் இருந்தது. பிதாவுக்கு சமமான வல்லமைகள் அவரிடத்தில் இருந்த போதிலும் பிதாவினுடைய சத்தம் கேட்டு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்தார். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடைசி வரைக்கும் பிதா என்ன சொன்னாரோ அதுதான் செஞ்சார். 30 வயசு வரைக்கும் தன்னுடைய தாயார் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நடந்தார். இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் யார் பேச்சை கேட்டு வளர்ந்தாரு? தாய் தகப்பன் பேச்சை கேட்டு வளர்ந்தாரு. 31வது வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் யார் பேச்சை கேட்டு வளர்ந்தாரு? பிதாவாகிய தேவனுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தாரு. நீங்க யார் பேச்சை கேட்டு வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்க? நான் ஒவ்வொருவரையும் தனித்தனியா இப்ப கேட்கட்டுமா? ஏன்னா நம்ம பிராங்காவே சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம யார் பேச்சை கேட்டு வளர்றோம் நம்ம பிராங்காவே பேசலாமே, இதுல ஒன்னும் தவறு இல்லை. நான் இவங்க பேச்சை கேட்டு தான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். யாருக்கு என்ன சங்கடம் வரப்போறது இல்லை. நீங்க யார் பேச்சை கேட்டு வேணா வளரலாம். நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியில யாராவது ஒருத்தருடைய ஒரு கேட்டகரியிலாவது நீங்க இருக்கணும். எஸ்தர் ராஜாத்தி தான் வளர்த்த தன்னுடைய சிறிய தகப்பன் பேச்சை கேட்டு தன் ராஜாத்தி ஆகாதற்கு முன்பாக எப்படி கேட்டு நடந்தாலோ அதே போல தன் ராஜாத்தி ஆனதுக்கு அப்புறமும் ராணி ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய பேச்சை கேட்டுதான் நடந்தான். ஒரு சொல்லுவோமா? இப்படி பேச்சை கேட்டு நடக்கிறதுனால நமக்கு என்னதான் நடக்க போகுது? நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. எல்லாமே அடங்குற ஒரே காரியம், எல்லாமே அழகா அன்புங்கிற ஒரு காரியத்துல அடங்கும். ரெண்டாவது, அன்புக்கு அடுத்தது ரெண்டாவது வேதத்துல நமக்கு அதிகமாய் வலியுறுத்துகிற ஒரு காரியம், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம், கீழ்ப்படிதல். சொல்லுவோமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்ன? யாரோ ஒருத்தருக்கு நம்ம அடங்கி நடக்கிறது, யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டு நடக்கிறது. யாரோ இல்ல, ஒருவர். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். ஈசாக்கு ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். யாக்கோப்பு ரெபேக்காள் ஈசாக்கினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். யோசேப்பு யாக்கோப் தன் தகப்பன் யாக்கோப்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எப்ராஹிம் மனாசேயும் தன் தகப்பன் யோசேப்பினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். எஸ்தர் ராஜாத்தி மொர்தேக்காயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். தாவீது தன் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கும் ஊழியர்களுடைய ஆசாரியர்களுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. எல்லாருமே வார்த்தை கேட்டுதான் நடக்கிறாங்க. தானியேல் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. எலியா தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார். எலிசா தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார். நெகேமியா, எஸ்ரா, யோசுவா, மோசே, ஆரோன் எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். எல்லோரும் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் எல்லாம் அவங்க தகப்பன் பேச்சை கேட்டு வளர்ந்தாங்க. சரிங்களா? ஆபிரகாம் ஏசப்பாவுடைய பேச்சை கேட்டாரு. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. யாக்கோப்பு ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சாரு. யோசேப்பு யாக்கோப்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. ஆபிரகாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல், ஒருத்தங்களுடைய சத்தத்தை கேட்டு சரியான வழிநடத்தல் இல்லாம நம்ம வளர்வோமானால், நானே ராஜா நானே மந்திரி என்று வாழ்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தராது. எஸ்தருக்கு இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தது என்று நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில மொர்தேக்காய்க்கு கடைசி வரைக்கும் அவ கீழ்ப்படிந்து நடந்தா. மொர்தேக்காய் ஒரு பெரிய ஒரு வல்லுனர் கிடையாது. மொர்தேக்காய் யாரு? ஒரு பெரிய வல்லுனர் கிடையாது, பெரிய வழிகாட்டி எல்லாம் கிடையாது.
சாதாரண தன்னுடைய அண்ணன் புள்ளை, அண்ணனும் அண்ணியும் செத்ததுக்கு அப்புறம் தன் அண்ணன் புள்ளைய வளர்த்தன ஒரு சாதாரண மெய்காப்பாளன் தான், சாதாரண ஒரு கார்டியன் தான், சாதாரண கார்டியன். ஆனா பிள்ளைய எப்படி வளர்த்தணுமோ அப்படி வளர்த்தினார். சரிங்களா? அந்த வளர்ப்பு தான் எஸ்தரை ராஜாத்தி ஆக்கினது. ஒரு சொல்லுவோமா? அந்த வளர்ப்பு தான் எஸ்தரை ராஜாத்தி ஆக்கினது. எஸ்தருடைய கீழ்ப்படிதல் தான் அவளை ராஜாத்தியாய் மாற்றினது. ஒரு சொல்லுவோமா? சரி, இப்பொழுது மொர்தெகாயினுடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்த எஸ்தர் ராஜாத்தியினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் எடுத்துக்கொண்டவளும் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது ஆமா, இதுக்கப்புறம் தான் நல்லா கவனிக்கணும். வாசிங்க. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் சொல்லுவோமா? மொர்தெகாயினுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வளர்ந்த எஸ்தர் எங்க போனாலும் எல்லாருடைய கண்கள்ல அவளுக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? நமக்கு என்ன கிடைக்குது? யார் நம்மளை பார்த்தாலும் திட்டுறான், யார் நம்மளை பார்த்தாலும் சபிக்கிறான், யார் நம்மளை பார்த்தாலும் நம்மளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யார் நம்மளை பார்த்தாலும் கேவலமா பாக்குறாங்க, அசிங்கமா பாக்குறாங்க. ஆனா எஸ்தரை பார்த்தவங்க எல்லாருடைய கண்கள் என்ன எஸ்தருக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தயை கிடைத்தது. எஸ்தரை கண்டவர்கள் எல்லாரும் அவளுக்கு தயை பாராட்டினார்கள். உங்களை காண்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உங்களை ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா, ஐயோ அபி வந்துட்டார், அவருக்கு செய்ய வேண்டியதை செய்ய. ஐயோ பொண்ணு வந்துட்டா, பாப்பா வந்திருக்கா, அம்மா வந்திருக்கா, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படிங்கிறாங்களா? சும்மா ஏதோ ஒரு ரெண்டு சாட்சியை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. இங்க எஸ்தரை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடையாது. எஸ்தருக்கு யாருக்கிட்டையும் குறையே கிடையாது. எங்க போனாலும் எஸ்தருக்கு ஓப்பன் டோர் தான். எங்க போனாலும் எஸ்தருக்கு எப்படி இருந்தது? வழி வாய்க்கப்பட்டு இருந்தது, வாசல் திறக்கப்பட்டு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்க சொல்றீங்க 2 சாட்சி, 100ல 10 சாட்சி சொல்லுவீங்க. ஐயோ அவங்க எனக்கு ஆண்டவர் தான், அவங்க மூலியமா. மீதி 90 என்னாச்சு? மீதி 90 என்னாச்சு? பகைக்குது. சொல்லுவோமா? பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணுல நமக்கு தயவு இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணுல நமக்கு தயவு இருக்கா? நம்ம கூட வேலை செய்யறவங்க கண்ணுல நமக்கு தயவு இருக்கா? 100 ரூபா தானே, வச்சுக்க, நீ வச்சுக்க, நீ வச்சு சந்தோஷமா இரு அப்படின்னு கொடுக்கறானா? இல்ல இருக்கிற 100 ரூபாயும் புடுங்கிட்டு போறானா? சொல்லுங்க. நம்ம வீட்டு வாடகைக்கு இருக்கிறோம், வீட்டுக்காரங்க பார்த்துட்டு இவனுக்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்துவோம், இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல ஒரு 500 பரவாயில்லமா, அடுத்த மாசம் சேர்த்துக்கிறோம், அவசரம் இல்லை, மெதுவா கொடுத்தா போதும் அப்படின்னு தயவு இருக்கா? படிக்கிற இடத்துல எப்படி இருக்குது? தயவு கிடைக்குதா? பிரயருக்கு போனோம், மீட்டிங் போனோம், இந்த லீவ் மேடம், சரிம்மா போயிட்டு வா, நல்ல புள்ள, லீவ் எடுக்காம வரேன், பரவாயில்ல போயிட்டு வா அப்படிங்கிறாங்களா? வந்துட்டியா, ஏற்கனவே 1008 லீவு, இன்னுமா அப்படிங்கிறாங்களா? தயவு கிடைக்குதா? அம்மா அப்பாட்ட போய் ஒண்ணு கேட்ட உடனே அம்மா அப்பா பார்த்துட்டு, என்ன சாமி வேணுமா, சரி சரி எனக்காக தானே கேட்கற, பிடிச்சுக்க அப்படிங்கிறாங்களா? இல்ல வந்துட்டான் வந்துட்டான், உயிர் எடுக்க வந்துட்டான் வந்துட்டான், என் ஜீவன் எடுக்க வந்துட்டான், இன்னைக்கு வீட்டுல அவ்வளவுதான், 2 ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? தயவு கிடைக்குதா? ஒரு வேலைக்கு போகும்போது நீங்க வேலைக்கு சொன்னோன்னா எஸ்டிமேஷன் கொடுத்தோன்னே நீங்க தான் இந்த வேலையை செய்யணுங்கிறாங்களா? போயிட்டு வாங்க நான் அப்புறம் சொல்றேங்கிறாங்களா? நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்றாங்களா? மறுபடியும் கால் பண்றேன்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தவங்க யாராவது தயவு பாராட்ட போறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தயவு போயிருச்சு. தயவு யாருகிட்ட போயிருச்சு? ஆமா, வேலையில திட்டு வாங்குறீங்களா? படிக்கிற இடத்துல திட்டு வாங்குறீங்களா? தயவு கிடைக்க மாட்டேங்குதா? ஒரு கடைக்கு போனாலும் கூட கடன் கிடைக்க மாட்டேங்குதா?
பேங்க்குக்கு போனா திட்டுறாங்களா? எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு, எந்த வழியுமே வாய்க்க ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு கருணை காட்ட மாட்டேங்கிறாங்களே. எஸ்தருக்கு காண்போர் கண்கள் எல்லாருடைய கண்கள் என்ன கிடைச்சது? ஆமா, நீங்க ஃபீலா உட்கார்ந்துட்டாலே உங்களுக்கு தயவு கிடைக்கலன்னு அர்த்தம். கன்னத்துல கைய வச்சு அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட்டாலே உங்களுக்கு என்ன கிடைக்கல? ஆமா, கர்த்தருடைய கருத்திலே தயவு கிடைக்கலையே. அதனாலதானே இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறோம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு. இன்னும் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து அழுகாட்சி வருதுன்னா அவர்கிட்ட இன்னும் தயவு கிடைக்கல போல. இல்ல கிடைச்ச தயவுக்காக அப்படியே கண்ணீர், ஆனந்த கண்ணீர் விடுறீங்களா? அப்போ தயவு என்பது நமக்கு கிடைக்கணும். மனைவிக்கு புருஷன் கண்ணுல கிடைக்கணும், புருஷர்களுக்கு மனைவி கண்ணுல கிடைக்கணும், பெற்றவங்களுக்கு பிள்ளைக கண்கள்ல கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு பெற்றவங்க கண்கள்ல தயவு கிடைக்கணும். எல்லாருடைய கண்கள், உற்றார் உறவினர்கள் கண்கள்ல ஒரு தயவு கிடைக்கணும். நம்ம போய் அங்க நின்னாலே அவங்க பார்த்து நம்மள தயவோட பார்க்கணும், நமக்கு தயவு பாராட்டணும். வந்துட்டான், எதுக்கு வந்தானோ தெரியலையே, எதுக்கு வந்தாலும் தெரியல, எதுக்கு வரா, எதுக்கு வரா அப்படின்னு பேசுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கா? அல்லேலூயா. ஆண்போர் கண்களில் எல்லாருக்கும் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. காரணம், அவள் மொர்தெகாயின் சொற்கேட்டு நடந்தாள். அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு குவாலிட்டி. அல்லேலூயா. கீழ்ப்படிந்து நடக்கிற குவாலிட்டி யாருக்கு பிரியமான குவாலிட்டி? கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கீழ்ப்படியறது இல்ல, அடங்கி நடக்கிறது இல்ல, சொற்பேச்சு கேட்கறது இல்ல. ஒரு ஒருத்தங்க ஒண்ணு சொல்லும் பொழுது அதை நீங்க எடை போட ஆரம்பிச்சிடுறீங்க. இதனால நம்மளுக்கு என்ன பலன், இதனால நமக்கு என்ன நடக்கும், இதனால நமக்கு ஓடிடுறாங்களா? இதனால நமக்கு என்ன நடக்கும், இதைத்தான் நீங்க எடை போட்டு பழகி இருக்கிறீங்க. ஒரு பேச்ச கேட்டா சொன்னா டக்குன்னு செய்யணும், அதுக்கு நம்ம மாறு பேசக்கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம், ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம், ஆண்டவர் சமூகத்துல நம்மளை வழிநடத்துகிறவங்க தான் நமக்கு முக்கியங்கிற அந்த வார்த்தைகள், அதுதான் நமக்கு முக்கியங்கிற அந்த எண்ணம் நமக்கு வேணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில தயவு கிடைக்கும். காண்போர் கண்களில் எல்லாம் ஒரு தயவு கிடைக்கும். கீழ்படியல, அடங்கி நடக்கல, சொல் கேட்கலைன்னா எங்க போனாலும் நமக்கு என்ன கிடைக்காது? தயவு யாரு கொடுக்கிறது? மனுஷன் பார்த்து இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கறதா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு இறங்குறதா? அது கர்த்தர் கொடுக்கணும். முரளிய சொல்லுவோமா? கர்த்தர் அவனுடைய உள்ளத்துல போய் பேசணும். ஆண்டவர் அவங்க உள்ளத்துல பேசினாதான் நமக்கு தயவு கிடைக்கும். ஆண்டவர் அவங்க உள்ளத்துல போய் பேசினாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் அவங்க உள்ளத்துல பேசினாதான் நமக்கு ஒத்தாசை கிடைக்கும். முரளிய சொல்லுவோமா? ஆண்டவர் பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசணுங்க. ஆண்டவர் பேசணும்னா உங்ககிட்ட அந்த குவாலிட்டியை ஆண்டவர் பார்க்கணும். அல்லேலூயா. எஸ்தர் இடத்துல பார்த்தார். எஸ்தர் மொர்தெகாய் சொல்லுகிற எல்லா பேச்சையும் கேட்டு நடந்தா. அவிக்குரியவதான், ஆண்டவருக்கு பிரியமானவள் தான். ஆனா மொர்தெகாய் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறா. என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிறா. சரிங்களா? காண்போர் கண்களில் எல்லோரும் கண்களில் தயவு கிடைத்தது. இரண்டாவது எஸ்தர் 7:2-17 வாசிங்க. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை எடுத்து என்ன பண்றான்? அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஒரே சொல்லுவோமா? எஸ்தரை என்னவாக்கினார்? பட்டத்து ஸ்திரீனா ராணி. அல்லேலூயா. அதாவது ராணிக்கு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ராணி வஸ்திங்கிற ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க ராஜா பேச்ச கேட்காதனால ராஜா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ராணி ஸ்தானத்துல இருந்து நிராகரிச்சுட்டாங்க. இப்ப அந்த ஸ்தானத்திற்கு, ராணி ஸ்தானத்திற்கு ஒரு ராணி வேணும். அதனால தேசம் எங்கும் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அதுல செலக்ட் பண்ணப்பட்டதான எல்லா ஸ்திரீகளையும் கொண்டு வந்து அரண்மனையில வச்சிருக்கிறாங்க. அதுல எஸ்தரும் செலக்ட் பண்ணப்படுறா. இப்போ அந்த செலக்ட் பண்ண ஸ்திரீகளிலிருந்து ஒரு ஸ்திரீயை செலக்ட் பண்ணணும். அது யார செலக்ட் பண்றாங்க? ராஜா யார செலக்ட் பண்றாரு? சொல்லுங்க. எஸ்தரை செலக்ட் பண்றாரு. இன்னைக்கு ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம்னா உங்க பேர் செலக்ட் பண்ணப்படுதா?
வேலையில ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம்னா உங்க பெயர் செலக்ட் பண்ணப்படுதா? அதிர்ஷ்டம் கிடைக்குதா? ஆசீர்வாதம் வருதா வீட்டுக்கு? வருது வருது. அதே மாதிரிதான் சொல்றேன். 100க்கு 2 வச்சுட்டு பேசக்கூடாது. மிச்சதெல்லாம் என்னாச்சு? எஸ்தருக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேர்ந்ததுங்க. எத்தனையோ பேர் அந்த இடத்துல இன்டர்வியூக்கு வந்திருந்தாலும் அதுல செலக்ட் ஆனது யாருதான்? எஸ்தர். காரணம் என்ன? ஆமா, அவ மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, அவ அடங்கி நடந்தா, சொல் பேச்சு கேட்டா, கீழ்ப்படிந்தா. அவள் தன்னுடைய வாழ்க்கையில மீறவே இல்லை. மொர்தெகாய்க்கு எப்படி கீழ்ப்படிந்தாலோ அதே போல ராஜாத்தி ஆனதுக்கு அப்புறம் கீழ்ப்படிந்தா நடந்தா. அந்த ஒரு குணம் தான் அவளை ராணி ஆக்குச்சு. சொல்லுவோமா? நீங்க உழைச்சா பெரிய ஆளாக முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன். என்னடா உலக வழக்கத்துக்கு மாறா பேசுறாரு பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. உழைச்சால ஒரு மனுஷன் பெரிய ஆளாக முடியாது. கீழ்ப்படிஞ்சதை பெரிய ஆளாக முடியும். சொல்லுவோம். குறுக்கு வழியில வேணா ஆகலாம், திருட்டுத்தனம் பண்ணலாம், அப்புறம் வேற எப்படி எப்படி எல்லாம் பணத்தை எங்கெங்கெல்லாம் இப்படி எல்லாம் விட்டு பெரிய ஆளாகலாம், இதெல்லாம் பண்ணலாம். அது வழி இல்லை, அது நேர்மையும் அல்ல, அது ஆசீர்வாதமும் இல்லை. அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு ஒரு காலத்துல வந்து தலையில சாபமா விழுந்துரும். தவறான வழியில மட்டும் பணத்தை சம்பாதிக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 10 ரூபாய்க்கு 12 ரூபாய் வாங்குறது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். 15 ரூபாய்க்கு 20 ரூபாய் இன்னைக்கு வாங்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் மொத்தத்துக்கும் பழி வந்துடும். அதனால தயவு செய்து 10 ரூபாய்க்கு 8 ரூபாய் கூட வாங்கிக்கோங்க. 10 ரூபாய்க்கு என்ன வாங்காதீங்க, 12 ரூபாய் வாங்காதீங்க. நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கலாம், உங்க தேவை இருக்குது, அதனால நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஏமாந்து வாங்கிறாதீங்க. வேலைக்கு தகுந்த கூலி மட்டும் வாங்கணும். நம்ம செய்யறதுக்கு தகுந்த வருமானம் மட்டும் தான் நம்ம கையில நிக்கணும். அதற்கு மீறி 1 ரூபாய் இருந்தாலும் அது என்ன ஆயிடும்? நமக்கு சாபமா மாறிடும். இப்ப வந்து நல்லா இருக்கும், ஆனா பின்னாடி என்னவா மாறிடும்? பழி வாங்கிடும். அதனால தயவு செய்து நமக்கு ஆசீர்வாதம் எது அப்படின்னா கீழ்ப்படிந்து நடக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். ஒரு சொல்லுவோமா? ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். சம்பாரிச்சு வாங்கினாரா, கீழ்ப்படிஞ்சு வாங்கினாரா? சொல்லுங்க. ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கினாரு. கீழ்ப்படிஞ்சனால வந்ததா, இல்ல உழைச்சு பஞ்ச காலத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சா? சொல்லுங்க. கீழ்ப்படிஞ்சனால பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு ஆசீர்வாதம் வருது. சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு தேவனுடைய சத்தத்திற்கு தன்னுடைய தாய் ரெபெக்காள் ஈசாக் கீழ்ப்படிஞ்சனால 2 பரிவாரங்களோட திரும்பி வந்தாரா, இல்ல அங்க போய் உழைச்சு சம்பாரிச்சு 2 பரிவாரங்களோட வந்தாரா? யாக்கோபோடதுல மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கும். ஏன்னா அவர் உழைக்கவும் செஞ்சிருக்கிறார். ஆனா உங்களுக்கு ஒரு வார்த்தை அதுல யாக்கோபே சொல்லுவார், நான் நேர்மையா உழைச்சேன், ஆனா என் கூலி எத்தனை டைம் மாத்துனீங்க? 10 முறை என் கூலி நீ மாத்தின. ஆனா கர்த்தர் என் கூட இருந்து என்ன ஆசீர்வதிச்சார். அப்ப ஆசீர்வதிச்சது யாரு? 10 மடங்கு கூலிய மாத்தின நீ ஆசீர்வதிச்சியா, இல்ல நீ 10 தடவை என்ன 20 தடவை மாத்தினாலும் என்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தரா? ஆமா. கூலி எத்தனை முறை வேணா மாறும், சம்பாத்தியம் வரும் போகும், ஆனா ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர். சொல்லுவோமா? யாக்கோபு சொல்றான், ஆனா கர்த்தரோ என்னை ஆசீர்வதிச்சார். அவர் என் கூட இருந்தனால அவர் என்ன ஆசீர்வதிச்சாரு. சரிங்களா? இன்கிரிமெண்ட் வரனால ஆசீர்வாதம் இல்ல. தீபாவளிக்கு போனஸ் வந்துருச்சு, ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கணும், இல்லைன்னா வந்த காசு இப்படி போயிடும். சொல்லுங்க பார்க்கலாம். தீபாவளி போனஸ் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? போனஸ் வாங்கிட்டீங்களா? சொன்ன மாதிரி போனஸ் வாங்கிட்டீங்களா? ஆசீர்வாதமா இருந்துச்சா? எங்களுக்கெல்லாம் போனஸே இல்லைங்கிறீங்களா நிறைய பேரு? அதாவது ஆசீர்வாதம் என்பது தீபாவளிக்கோ இல்ல கையில வர வருமானத்திலே இல்ல, ஆண்டவரிடத்துல இருக்கிறது. சொல்லுவோமா? ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கணும், அதுக்கு அந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற குவாலிட்டி கீழ்ப்படிதல். அது எஸ்தர் கிட்ட இருந்துச்சு. அவ சொற்கேட்டு நடக்கிறத ஆண்டவர் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கு அவ கீழ்ப்படிஞ்சு 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 நடக்கிறா. அத கர்த்தர் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனையோ பேர் அந்த இடத்துல செலக்ட் ஆயிருந்தாலும் எஸ்தரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிற கூடான மெயின் குவாலிட்டி அதுதான். அவ சொற்கேட்டு நடக்கிறா, கீழ்ப்படியறா, ஒபீடியன்டா இருக்கிறா. இன்னைக்கு நம்ம இஷ்டப்படிதான் நடக்கணும்னு நினைக்கிறோம். தப்புங்க.
இப்படி நடக்காதீங்க. அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னைக்கு இருந்தாலும் என்னைக்குனாலும் அது நம்மளை பழி வாங்கிடும். கீழ்ப்படிந்து நடக்கணும், சத்தத்தை கேட்டு நடக்கணும், சித்தத்தின்படி செய்யணும், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். எஸ்தர் ராஜாத்தி அப்படித்தான் சொற்கேட்டு நடந்தார். அவ சொல்லு கேட்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே சொல் கேட்டு சொல் கேட்டு சொல் கேட்டு சொல் கேட்டுதான் அவள் நடந்தாள். அந்த நடத்தை தான் அவளை ராணியாக்குச்சு. முரளிய சொல்லுவோமா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க நடத்தை தான் உங்களை ராஜாவாக்கும். உங்க நடத்தை தான் உங்களை ராணியா. அல்லேலூயா. உங்க நடத்தை தான் உங்களை ஆசீர்வதிக்குமே ஒழிய உங்க உழைப்பு உங்களை ஆசீர்வதிக்காது. முரளிய சொல்லுவோமா? உழைப்பு ஊதியம் தரும், ஆனா உங்க நடத்தை தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். அல்லேலூயா. உங்க நடத்தை தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். உங்க நடத்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்க நடத்தை தான் தேவனுக்கு முன்பாக உங்களை சாட்சியா நிறுத்தும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? எஸ்தர் 5:3. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஒரே சொல்லுவோமா? எஸ்தரை பார்த்து ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்னம்மா வேணும்? உங்களை பார்த்து யாராவது கேட்கிறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்த்து யாராவது கேட்டிருக்கிறாங்களா? என்ன வேணும் கேள், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன். யாராவது கேட்டிருக்காங்களா? ஆண்டவர் கேட்டிருக்காரு. சோத்திரம். என்ன கேட்டீங்க? யாராவது கேட்டிருக்காங்களா? உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு. என்ன தங்க வேணும் சொல்லு. உனக்கு என்ன வேணும்? இந்த குழந்தைகளை பார்த்து கேட்கிற கேள்வியெல்லாம் நான் கேட்கல. இந்த வயசுல உங்களை பார்த்து யாராவது உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன் கேட்டிருக்காங்களா? என்ன கேட்டாலும் தரேன்னு கேட்டிருக்காங்களா? கேட்டரிங் போனா சொல்லுவாங்களா? சாப்பாடு போடும்போது கேட்டரிங்ல சொல்லுவாங்களா? என்ன வேணும், என்ன கேட்டாலும் தரேன், சாப்பிட்டு போ. யாராவது கேட்டிருக்காங்களா? ஆனா எஸ்தரை பார்த்து கேட்டாரு. யாரு கேட்டா? ராஜாவே கேட்கிற. அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் யாருதான்? அந்த நாட்டிலேயே பெரிய உயர்ந்த பணக்காரன் ராஜா. ஆனா அந்த ராஜா கேட்கிறாரு எஸ்தரை பார்த்து, உனக்கு என்ன வேணும்? நீ இந்த தேசத்துல பாதி கேட்டால் உனக்கு தரேன். 127 நாடுகள்ல பாதி எவ்வளவு? 63. 63 நாடை கொடுக்குறேன். நீ கேட்டா எவ்வளவு நாடு தரேன்? 63 நாடு. ஏன் எனக்கு ஈக்குவலா உன்னை கொண்டு வரேன். அந்த பாதிங்கிறது நம்ம கீழே நினைக்கிறோம். கீழ் இல்ல. ராஜா என்ன சொல்றா, எனக்கு சமமா உன்னை நான் வச்சிருக்கேங்கிற. பாதிக்கு பாதி, நீ பாதி நான் பாதினா என்ன அர்த்தம்? சமம். அப்ப ராஜாக்கு சமமா வச்சு பேசுறாரு ராணிய. எஸ்தர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தரேன். எனக்கு சமமா உன்னை வைக்கிறேன். வேணுமா சொல்லு. வேணுமா? எனக்கு சமமா உன்னை வைக்கிறேன். அல்லேலூயா. சமத்துக்கு சமம் வரான். அந்த அளவுக்கு எஸ்தருடைய கீழ்ப்படிதல் இருக்கு. அந்த அளவுக்கு எஸ்தர் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறார். அப்படி கீழ்ப்படிந்து நடந்தனாலதான் ராஜா கேட்கிறாரு, சரிக்கு சமமா இருந்துக்கலாம், உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, என் ராஜ்யத்துல பாதியை கொடுக்குறேன், வச்சுக்கோ, நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. யார் கேட்பா? ஏன்னா ராஜாக்கு தெரியும் எஸ்தருடைய குணத்தை பத்தி. அதனாலதான் கேட்கிற. அவ குணத்துல உயர்ந்தவ, அவ கேரக்டர்ல உயர்ந்தவ, அவ குணசாலி. அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் விலை உயர்ந்தது. அதனாலதான் கேட்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு, நீ என்ன கேட்டாலும் தரேன். அல்லேலூயா. அட்லீஸ்ட் உங்க அம்மா அப்பாவாவது பார்த்து கேட்கறாங்களா? உங்களை பார்த்து உனக்கு என்னதான் வேணும் கேளு, உனக்கு என்ன கேட்டாலும் தரேன். எங்க அம்மா வாயிலிருந்து அடிக்கடி இந்த வார்த்தை வரும், என்னதான் வேணும் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போ, உனக்கு என்ன வேணும் அப்படிம்பாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டு அவங்க வாங்கி கொடுக்காத விஷயமே கிடையாது. நான் வண்டி கேட்டாலும் வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க, லேப்டாப் கேட்டாலும் லேப்டாப் வாங்கி கொடுத்துருவாங்க, அது படிக்கிறனால விட்டுருவாங்க, காரு கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு நாளும் நான் ஒரு பைசாவை வீணா செலவு பண்ணது கிடையவே கிடையாது. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஒரு ரூபாவை அவங்க கிட்ட இருந்து வாங்கி நான் தேவையில்லாம செலவு பண்ணதோ இல்ல தேவையில்லாம வாங்கி வச்சுக்கிட்டதோ கிடையாது. என்கிட்ட இருந்தா பேங்க் லாக்கர்ல இருக்கிற மாதிரி
ஒரு அல்லையா சொல்லுவோமா? என்ன வேணாலும் கேளு, வாங்கிட்டு போ. நான் காரூணியால இருக்கும்போது 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். அப்போ மாசம் மாசம் கொடுத்துருவேன். அது அப்படியே தான் வச்சிருந்தாங்க. இங்க பேர் உங்க ஆசை என்கிட்ட தான் இருக்கு, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ. அதை நான் யூஸ் பண்ணல, எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ. இருக்கட்டுமா, உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, அவ்வளவுதான். கடைசியில ஒரு கார் செகண்ட்ஸ்ல வந்துச்சு, வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்தா வச்சுக்கோ. பேர் மட்டும் இவரு பேர்ல எழுதிட்டாரு. சரி பரவாயில்ல. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட கேரக்டர் உங்ககிட்ட இருக்கணும். உனக்கு என்ன வேணும்? எங்க அக்காளுக தான் கேட்டாளுங்க, ஏய் என்னடா வேணும்? அந்த இடத்து மேல எழுதி வச்சிடலாமா? எழுதி வச்சுட்டு போயிட்டாளுங்க. ஒரு எழுதிய சொல்லுவோமா? கேட்டாங்க, வேணுமா அந்த இடத்து வேணுமா, வச்சுக்கிறியா? யாராவது கேட்பாங்களா? யாராவது அக்கா தங்கச்சி வந்து கேட்பாங்களா? ஏய் அதுல எனக்கு பங்கு இருக்கு சொல்லுவாங்கல்ல. ஆனா எங்க அக்காளுங்க அப்படி சொல்லல. வேணும்னா எடுத்துக்கோ, உனக்கு வேணுமா? துருவி துருவி கேட்டுட்டே இருந்தாளுங்க, வேணுமா வேணுமா வேணுமா. சரி வேணும் போ. எங்க அப்பா சொன்னாரு, ஏய் அவளுக்கு கொடுக்கும் போதே சரின்னு. சரி பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாளுங்க. மே மாசம் ரல்லிய சொல்லுவோமா? அவ்வளவுதான். நம்ம கேட்டது உடனே கிடைக்கணும். நம்முடைய கேரக்டர் கரெக்டா இருக்கணும். ரல்லிய சொல்லுவோமா? நான் பணத்தாசை பிடிச்சவன் தான் எனக்கு கிடைச்சிருக்காது, பொருளாசை பிடிச்சவன் தான் எனக்கு கிடைச்சிருக்காது, அடங்காதவன் தான் கேட்காதவன் தான் எனக்கு கிடைச்சிருக்காது. 1 ரூபா 2 ரூபா பொருளா 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் சொத்தை அசால்ட்டா எழுதி கொடுத்துட்டு போவாங்களா? அல்லேலூயா. நீங்க சரியா இருந்தா கிடைக்கும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நீங்க சரியில்லைன்னா எப்படா மண்டைய போடுவான், எப்படா எழுதிட்டு போலான்னு காத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. எப்படா போவான், எப்படா பேர் எழுதலாம், ஒரு கை நாட்டு வாங்கிக்கலாம், ஒரு 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் கிடைச்சா போதுமேனு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க சரியா இருந்தா போதும். எஸ்தர் சரியா இருந்தா ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தான். என்ன வேணும் கேளு. எங்கூட நான் சொன்ன சாட்சி எல்லாம் வந்து எங்கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவங்க, என்னுடைய ரத்தமும் சதையும் மாம்சமானவங்க. ஆனா ராஜாக்கு எஸ்தர் யாரு? ராஜாக்கு எஸ்தர் யாருங்க? அந்த நேரத்துல வந்த ஒரு சாதாரண ஒரு பெண் தான். ஆனா அவளுடைய குணத்தை ஒரு குறுகிய காலத்திலேயே அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவளுடைய நற்குணத்தை கண்டுபிடிச்சு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? பாதி கேட்டாலும் கொடுக்குறேன். அல்லேலூயா சொல்லுவோம். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி அக்காளுக தான் இப்படி இருக்காளுன்னு பார்த்தா மச்சானுங்க அதுக்கு மேல. உங்க அப்பா இருக்கும் போதே மீதியும் வாங்கிக்க. அல்லேலூயா. உங்க அப்பா இருக்கும் போது என்ன பண்ணு? அப்பாட்ட கேட்டு மீதியை வாங்கிக்க. அவர் இருக்கிற காலகட்டத்திலேயே எழுதி வச்சுக்க, வீடெல்லாம் எழுதி வச்சுக்கோ. எங்களுக்கு கூட கேட்கல, என்ன சொன்னாங்க? உனக்கு எழுதி வச்சுக்க, உனக்கு வாங்கி வச்சுக்க. அப்படிதான் 2 மச்சானுங்களும் சொன்னாங்க. ரலியா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. நம்ம குணம் தான் நம்மளை நிர்ணயிக்கும். ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியா இருந்தா நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. நம்ம கையே இருந்தோம்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப போட்டு உழைச்சு மண்டைய உடைச்சு அப்படியே பிரிச்சு நைட்டும் பகலுமாய் மற்றவங்களுடைய ரத்தத்தை உரிந்து அந்த காசை வாங்கி சேர்த்தி வச்சு அந்த கஷ்டத்துல, மத்தவங்க கஷ்டத்துல நம்ம சந்தோஷப்படுறதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கணும், பார்த்தா உடனே நம்ம குணம் சரியா இருந்துச்சுன்னு எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஏன் தாமதமாகுது ஆசீர்வாதம்? ஏன் ஆசீர்வாதம் தாமதமாகுது? தகுதியாகல. ரல்லியா சொல்லுவோமா? ஒண்ணு தகுதியாகல, இல்ல அதுக்கு உண்டான நேரம் வரல. அந்த நேரம் வரலைன்னா என்ன அர்த்தம்? தகுதி வரலன்னு அர்த்தம். ஒரு ஆசீர்வாதம் கையில வரக்கு நமக்கு நேரம் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் தகுதி ஆகல. தகுதி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணப்படும்? அந்த ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். நான் அதனாலதான் அடிக்கடி சொல்ல வாலிபர்களுக்கு, நம்ம தகுதி ஆயிட்டோம்னா ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வந்துரும். அல்லேலூயா. நம்ம யாரை தேடி போகணும்னு அவசியம் நமக்கு இல்லைங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரை தேடி போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க எப்படியும் போட்டு மண்டையை உடைக்கணும், உழைக்கணும், போட்டு என்னென்னலாம் ஷார்ட்கட் இருக்கோ எல்லா ஷார்ட்கட்லயும் பணத்தை சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க சரியா இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்க கையை தேடி கை மேல வந்து அப்படியே அதுவே வரும். உண்மையுள்ள மனுஷன்
உண்மையுள்ள மனுஷன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவன். வெறும் ஆசீர்வாதம் இல்ல, பூரணமான ஆசீர்வாதம் இல்ல, பரிபூரணம். என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு வந்து சேர்ந்து உண்மையா இருந்தா போதும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற. எஸ்தர் உண்மையா இருந்தா ராஜாவுக்கு. எஸ்தர் உண்மையா இருந்தா, அவ கீழ்ப்படிந்தா. மொர்தெகாய் சொல் பேச்சு கேட்டு வளர்ந்தனால மொர்தெகாய் சொல்லி கொடுத்திருந்தாரு என்னன்னு, வறுமையில நீ எப்படி உண்மையா இருந்தியோ அதே போல நீ பெரிய ஆளானாலும் உண்மையா இருக்கணும். இப்ப நீ எப்படி கீழ்ப்படுகிறியோ அப்படியே பெரிய ஆளானாலும் கீழ்ப்படியணும். இப்ப எப்படி தாழ்மையா இருக்கிறியோ அதே மாதிரி நீ பணக்காரியானாலும் தாழ்மையா இருக்கணும். இப்ப எப்படி நீ சரியா இருக்கிறியோ, பரிசுத்தமா இருக்கிறியோ, நீ எவ்வளவு பெரிய ராணி ஆனாலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணுமா. சொல்லி சொல்லி வளர்த்துறா. மொர்தெகாய் எப்படி பண்றாரு? சொல்லி சொல்லி வளர்த்துறாரு. மொர்தெகாயினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வேத வாக்கா எடுத்து வளர்கிறாள் எஸ்தர். அல்லேலூயா. அவளுடைய வளர்ப்பு சரியா இருக்குது, அவளுடைய கீழ்ப்படிதல் சரியா இருக்குது. அதனால ராஜா கிட்ட போய் ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்குது. அவளுடைய குணம், மொர்தெகாயினுடைய வளர்ப்பு, அவளுடைய கீழ்ப்படிதல் ராஜா கிட்டே கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த ராஜாவே கேட்கிறார், உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன், எனக்கு சமமா கூட உன்னை உட்கார வைக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? ஆனா ஏதாவது கேட்டாளா? அப்பவும் அவளுடைய குணத்தை அவ வெளிப்படுத்துறா பாருங்க. என்ன சொல்றா? எதுவும் வேண்டான்ட்டா. எதுவும் வேண்டாம். ஏங்க பாதி ராஜ்யத்தை கொடுத்தா இவளே ஒரு ராஜாவாயிரலாங்க. எதுவும் வேண்டாம், நான் விருந்து வைக்கிறேன், அந்த விருந்துக்கு வாங்க, அவ்வளவுதான். கடைசியில அந்த ஆமானுடைய துரோகத்தை மட்டும் காட்டி கொடுக்குறா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு பவர்ஸ் வருது. அந்த பவர்ஸை வச்சு யூதர்களை காப்பாத்துறா பாருங்க. ஒரு எஸ்தருடைய கீழ்ப்படிதல் அவளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவளுக்கு மட்டும் தரலைங்க, கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது? எஸ்தர் மூலியமா யூதகுலம் முழுசா ரசிக்கப்பட்டுச்சு. எஸ்தர் மூலியமா யூதகுலம் முழுவதும் காப்பாற்றப்பட்டுச்சு. எஸ்தர் மூலியமா யூதகுலம் முழுவதும் காப்பாற்றப்பட்டுச்சு. ஒரு மனுஷி அவளுடைய கீழ்ப்படிதல், அவளுடைய நற்குணம், சொற்கேட்டு நடந்த அந்த கேரக்டர் பாக்குற எல்லாருடைய கண்கள் அவளுக்கு தயவு கிடைச்சது. சாதாரண அடிமை பெண் ராணியாய் அரசியாய் மாறினாள். மூன்றாவது, ராஜாவுக்கு சரி சமமாய் ராஜா உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன்னு சொன்னார். அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எஸ்தருடைய கீழ்ப்படிதல். வரலையா சொல்லுவோமா? எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். வாழ்க்கை முழுசா பேச்ச கேட்டுதான் நடக்கிறான். அவ ராணி ஆனாலும் சரி, இளவரசி ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் சொல்லு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறான். இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுகிறது தான். இன்னைக்கு நீங்களும் தேவ சத்தத்தையோ இல்ல ஊழியர்களுடைய சத்தத்தையோ இல்ல உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிவாய் நடத்துகிற உங்களுடைய பெற்றோருடைய சத்தத்தையோ கேட்டு நீங்க சரியா நடப்பீர்கள் என்று சொன்னால், எல்லா கேட்டகரி இருக்கிறீங்க, அதனால எல்லாத்துக்கும் சொல்றேன், வாழ்க்கையில கீழ்ப்படிந்து சொல் கேட்டு அடங்கி நடக்க நாம் கற்றுக்கொண்டு இருப்போமானால் அது நமக்கு நஷ்டத்தை தருவது போல இருந்தாலும் கடைசியில என்னவாது மாற்றம்? நமக்கு ஆசீர்வாதமா தான் மாறும். அல்லேலூயா. அவங்க நம்மளை கொடுமைப்படுத்துற மாதிரி தெரிஞ்சாலும் அது கடைசியில நமக்கு என்னவா மாறி நிற்கும்? ஆசீர்வாதமா மாறி நிற்கும். ஏன்னா உங்க நற்குணத்தை மனுஷன் பார்க்கல, யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க, யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்க கீழ்ப்படிதலை ஆண்டவர் பார்க்கிறார், உங்க நற்குணத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. உங்க உழைப்பை பார்த்து உங்களை உயர்த்த மாட்டாரு, உங்களுடைய நற்குணத்தை பார்த்துதான் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயாவது உழைப்பை பார்த்து உயர்த்துவேன்னு இருக்குதா? கையின் பிரயாசங்களை சாப்பிடுவாய், அவ்வளவுதான். உன் உழைப்பை பார்த்து உயர்த்துவேன்னு இருக்காரா? கிடையவே கிடையாது. எஸ்தருடைய குணத்தை பார்த்து உயர்த்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் எஸ்தரை போல சொற்கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த உயர்வை நீங்க அடைவீங்க. ஒருவேளை சொற்கேட்டு நடக்காட்டி, சொல்லு கேட்டு நடக்காட்டி என்ன நடக்கும்? இப்ப நடக்கிற மாதிரிதான் எப்பவும் நடக்கும். அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம, இப்ப சர்ச்சு முடிஞ்சோன்னு போய் வீட்டுக்கு போய் என்ன சோறு கூட செய்ய தெரியாம அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா?
போய் இப்ப என்ன பண்றது, என்ன வேலை பார்க்கறது, மறுபடியும் போய் பழைய வேலைகளே தொடர்றீங்க பாத்தீங்களா? இதேதான் வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சொற்கேட்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில அவர் உயர்வை தருவார், அவர் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு சரியான நற்குணம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும் அப்படின்னா நீங்க கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். எஸ்தர் யோசிச்சு பார்த்தாலா எல்லாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குன்னு? அவ சாதாரண அடிமை பெண், ஆனா அவளை பாக்குற எல்லாத்துக்கும் தயவு, கண்களையும் தயவு கிடைச்சது. சாதாரண அடிமை பெண் அரசியாய் மாறினார். சாதாரண அடிமை பெண் என்ன பண்ணாங்க, ராஜாக்கு சமமாய் தன்னை உயர்த்துற அளவுக்கு பெரிய ஆளான. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் எஸ்தருடைய கீழ்ப்படிதல். கிரகிக்க கூடாத பெரிய காரியம் எஸ்தருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. எஸ்தர் நினைச்சு பார்த்தாளா? என்னைக்காவது எஸ்தர் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இல்ல மொர்தெகாய் நினைச்சு பார்த்திருப்பாரா? ஒரு நாள் அரசியா வருவா, மொத்த உலகத்தையே ஆளுவா. 127 நாடுனா எவ்வளோ? பாதி உலகங்க. நம்ம வேர்ல்டு மேப்ல பாதி மேப் யார் கையில இருந்துச்சு? யார் கையில இருந்துச்சு? எஸ்தர் கையில இருந்துச்சு. 127 நாடுகள், பாதி நாடு உலகத்துல வேர்ல்டு மேப்லயே பாதி அவ கையில தான் இருந்துச்சு, அவங்க கையில தான். காரணம் சொற்கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது?